Yo, what's up guys? Hello பத்தாப்பனே. வெல்கம் டு கிஷோர் ராஜேந்திரன் சேனல். அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஹலோ. வழக்கம் போல நம்ம வந்து எந்த வேலை எனக்கு வராதோ அந்த வேலையை எனக்கு வர வச்சுட்டாங்க. ஃபுட் vlogging. நாங்க சாய் அடிக்க வந்திருக்கோம். ஓ சாயா ஆமா போயா. அது வீட்லயே கலக்கி குடிக்கலாம், இங்க வந்து தான் குடிக்கணுமா? சொல்றேன் வேணாம், நம்ம வீட்லயே கலக்கி குடிக்கலான்னு பயப்படுறியா குமார்? அண்ணா வந்து இங்க தான் குடிக்கணும். புது புது இடமா தேடி போய் தான் குடிக்கணும்ட்டு அட்டம் வேற பிடிக்கிறீங்க. இல்லைன்னா வீட்டு பக்கம் கேட்க மாட்டாங்க வேற. அதான் அவனை பத்தாப்பண்ண நீங்க இதுக்குன்னு மெனக்கட்டு லீவ் போட்டு வந்திருக்கேன். இல்லை இதுக்குன்னு நீங்கள் மெனக்கட்டு 2 கல்யாணம் பண்ணணும். எங்களுக்குள்ள சீக்ரெட் பேசிக்கிட்டு இருந்தோம் விஷாலினி. இந்த கடை யார் கண்டுபிடிச்சா? 2 பேரா? ஒரு ஆளு தான்ப்பா. ஆக்சுவலி நம்ம பிளான்ல வந்து எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவிட்டியா போலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, எல்லாமே சாப்பிடுறது திங்கிறது அந்த மாதிரி தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஹலோ இதுக்கப்புறம் சாப்பிடலான்னு போகிறோம். இது வந்து சொர்ணம் இல்லாதவங்க. ஏன்னா ட்ரைசெப்ஸ் இது வந்து அறிவியல் இல்லை, நான் ஏன் வாயாலே சொல்ல மாட்டேன். இது வந்து பைசெப் கோஷிலா, இவங்க வந்து ட்ரைசெப் ஷாலினி, இவங்க வந்து லஞ்சஸ் டிவி. இது சட்டை, இது டவுசர், இது பருப்பு. ஹாய், நான் தான் டெபியூட் பண்றேன் இன்னைக்கு. கோஷிலா, ஏன் கடுப்பா வரீங்க? கோஷிலா பக்கத்தில் ரோலில் அடி வாங்கின மூஞ்சி மாரி ஒன்று இருந்துச்சு. கோஷிலா அழகா பார்த்து அது மயங்கிருச்சு. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அது லஸ்பியன். அவனா நீ கோவத்துல பார்க்கல, உங்களை மூடா பார்த்துருக்காங்க. அவங்களை பார்த்தோன்னே ஆசையாயிருச்சு. உள்ள எந்த டீ கடையும் விடுறதில்ல தானே நீங்க? இவருக்கு இதான் வேலை. ஜோக்கா இருக்கு பார்க்கவே. கிஷோரோட இட்லி நான் டீன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன், பார்த்தா இட்லி. நானும் மேலே என்ன ஸ்பெஷல்னு ஒரு டீ பின்னாடி அது மட்டும் தான் வழங்கிடுச்சு. ஐங்கரன் டீயா இந்த பாட்டு பாடிக்கிட்டு நானும் சரி ஓகே ஐங்கரன் டீ தானே பார்த்தேன் இட்லி. பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. பொடி பொடி தனியாக போட்டிருக்காங்க. அது என்ன பண்ணி நீ மூக்கில் இழுத்துட்டு தான் சாப்பிடணும். கோஷிலா, அவங்க ப்ரொஃபைல் தேடிட்டு இல்லை முறைச்சாங்களே, சரி அவங்கள ஒரு வாட்டி போட்டி பார்த்துடலான் இருக்காங்க போல இருக்கு. இல்ல அது ஒரு மூஞ்சி. ஒருவேளை பைசெப்ஸ் அவங்களோட பெருசாக இருக்கிறதுனால ஜாலிசா நினைக்கிறேன். யார் இவ? நம்ம தான் கொல கொலன்னு இருக்குன்னா இவ அதை விட கொல கொலன்னு இருக்கு. யார் இது? என்னை விட ஆம்பளை மாதிரி இருக்கு. ஆம்பளை மாரி முடி வெட்டிட்டீங்கன்னா நீங்கள் கவிஞனுக்கு தம்பி மாதிரி இருப்பீங்க. 2 பேரும் புருஷன் பண்ணு சொல்ல மாட்டாங்க, அண்ணன் தம்பின்னு வாங்க. கவிஞன் அம்மாவே சொல்லுவாங்க, உனக்கு ஒரு தம்பி பிறந்திருந்தானே இப்படி தான் இருப்பான். கோஷின் ராஜ் எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. மனோஜ் கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், டே 2 டீம் இருக்குடா, பாய்ஸ் டீம் இருக்கு, கேர்ள்ஸ் டீம் இருக்கு, நீ எந்த டீம் அதுனா நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. இவங்க 2 எங்க டீம் வந்துரு வந்து முடியாது. எங்க டீம் வந்து கவின் அண்ணா இருக்காங்களா, பிரசாந்த் அண்ணா இருக்காங்களா, எல்லா டீம் சத்யானெல்லாம் இருக்காங்களா. ஏன் இப்படி ஒரு இதான ஒரு ஒரு நான் சொல்ல நீங்கள் என்னோட பொண்டாட்டி ஓகே தானே? இப்போ கூட நம்ம ஒட்டி தான் பிள்ளைங்களை சைட் அடிக்க முடியும்னு சொன்னாங்க. சொன்ன வரது எல்லாம் அண்டியாக தான் இருக்கு, எங்கிருந்து சைட் அடிக்க? அங்கிள் வயசு ஆகணும்னா ஆண்டியை தான் பார்க்கும். அது ஒன்றும் இல்லை, அது காண்டி. நம்ம புருஷன் வந்து வேற பிள்ளைங்கலாம் பார்க்குறாங்களே. இல்லை அப்படியா இருக்குது. என் புருஷன் மூஞ்சிக்கு நான் கடிச்சதே பெரிய விஷயம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சாரிண்ணே. அடிச்சுட்டு நான் அப்பா சின்ன வயசுல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா நல்லதுதான் நீ அடிச்சது நல்லதா? நான் ஸ்டாப்பு ஒரு 2 ஹவருக்கு வச்சு நீங்க வந்து வேற, நீங்க வந்து வீட்டுக்குள்ள கார்டியோ புஷ்அப்ஸ். இன்னும் மூடி வச்ச பிரியாணியை 3 நாள் கழிச்சு ஓபன் பண்ண மாதிரி ஒரு வாடை அடிக்கும். ஓகே
Dame un grr. Okay? Un grr. Okay? Un grr. Okay? அது என்னன்னு எரும மாடு சட்னி மெதிக்கல. நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு புளிப்பா இருந்துச்சுன்னா எருமாடி சாணி இல்லைன்னா இல்லைன்னா என்னோட சாணி. பேபிங்கெல்லாம் வயிற்றால போனிச்சிங்கன்னா அந்த ஒரு மாதிரி பச்சையா என்ன சாப்பிட்டீங்க? அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஆள் சொல்லி தான் சாப்பிடணும்னு இல்லை, அவங்க தோன்றப்ப அவங்க சாப்பிடுவாங்க. ஒருத்தன் குடிக்க சொல்லி நான் குடிக்க மாட்டேன், எனக்கா தோணுச்சுன்னா நானே குடிப்பேன். இது மேல பாத்தீங்கன்னா கக்கா தெரியும், மேல பார்க்கலாம் கக்கா தெரியாது. குடிச்சு பாருங்க. Cheers. really amazing. நீங்க கேட்டுங்க. இந்த ஷோல்டர் கீழே குலகலான்னு இருக்கே, அதான் அம்சம். இருக்கடா கேண்டீன் இருக்கணும். எத்தனை மாதம் போயிட்டு அது அப்படி ஏன் இப்போ இதை காட்டிட்டு இதை காட்டுறீங்க? புண்படுத்திக்கிட்டே இருக்கேன் எங்களை. கேண்டி இப்படி செய்யறாடா, பக்கத்துல கிஷோர் இப்படி செய்யும்போது கேண்டியோட கையே காண போச்சு கொஞ்ச நேரத்துல. கேண்டியே மறைச்சிட்டேன், உள்ள ஆளே காணும் பக்கத்துல. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். கேண்டி பக்கத்துல ஒரு ஆளுக்கு அவகிட்ட செய்வோம். அந்த ஆள் தபலையில அந்த ஆளுக்கு எந்த மிஷினும் சேர மாட்டேங்குது. ஜிம்ல எந்த மிஷினும் இடம் பத்தல இந்த ஆள் கூட. சரிவீனே, நீங்க நம்ம ஜிம்முக்கு எந்த மிஷினும் உங்களுக்கு பத்தல தானே? இந்த ஆள் வந்துட்டு உண்மையிலே வந்து வெளியூர்ல பிறந்து வளர வேண்டியது. சீலாப்பா மெலிசல குப்பை கட்டிக்கிட்டு ஹாய் சவாட்டிகா சவாட் சபாஸ்கியா மொலோஸ்கியா சிசிஸ்கியா. இல்லை, நான் ஒன்று ட்ரை பண்ணேன், அதில் ஃபெயிலியர் ஆச்சு. சைடு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் முடிச்சுட்டு வெளியே வரேன். வந்து கேபிள் அடின்னு சொல்லி உயிரை வாங்கி போறேன். அந்த ட்ரைவர் ட்ரை பண்ணிட்டு போடா. இல்ல பரவாயில்ல, நான் முடிச்சிட்டேன். தேவா சும்மா ஒரு செட் அடிச்சுட்டு போய் கேபிளோட கெப்பாசிட்டிலாம் செக் பண்றேன். 140 கிலோ என்னமோ போட்டிருக்கேன். 140 கிலோ தாங்குமா? ஓகே, பிரச்சனை இல்லைன்னு ஆரிய பண்ணிட்டு சொல்லி கொடுத்துட்டு எடுத்து பண்ணிட்டு போயிட்டு திருப்பி உரம் புட்டுக்குச்சு கேபிள். நேரா போய் செவுத்துல ஒரு அடிக்கு படம் தாங்கனிச்சு. எனக்கு கேபிள் இல்ல, மேல இருக்கிற குக்கி உடைஞ்சிருச்சு. நான் அப்போ பண்ணதுக்கு இப்போ நான் சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருக்கேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே Salt Bay. தானே நம்பிட்டேன். அப்ப கூட பைசா தான் கட்டுறாங்க. அது கை, நான் பைசாவை கேட்டேன். பயந்துருவாங்க மக்கள். எங்க ஏரியாலயும் ஒரு ப்ரோ பாடி பில்டர் இருக்காங்க, ஆனா வாயிலே பில்ட் பண்ணுவாங்க. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. சர்வீன், தேங்க்ஸ் ஃபார் த ட்ரீட். அடுத்த வாட்டி கிளப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி நீங்க கட்டினா எனக்கு ஒன்று சந்தோஷமா இருக்கும். எங்க தைக்கணும் தைச்சிரும். இல்லைன்னா நம்ம அங்கே போவோம்யா. பேபி லெட்ஸ் மேக் இட் 550. எப்பவா? இங்கேவா? என்ன தப்பு? இல்லை, இப்போ நானும் சர்வீனும் போலான் இருக்கோம். ஓகே காய்ஸ், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏயா இப்போதான் டீ குடிச்சோம், அதுக்குள்ள போயிட்டு டின்னர் சாப்பிட போறீங்களா? ஏன் போன வாட்டி இதுங்க தான் ஏன் பண்ணிச்சிங்க? இந்த மாதிரி ஒரு தத்தி தருதலைகளை நான் பார்த்ததே இல்ல. bunch of idiotic morons. நல்லா டீ குடிச்சிட்டோம், ஆனா இப்போ நேரம் போயிட்டு டின்னர் சாப்பிட போறாங்களா? சண்டே ஆனாலே இதுங்கெல்லாம் ரொம்ப அன்ஹெல்த்தியா போய்கிட்டு இருக்குதுங்க. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. சிலம்பாட்டம் மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரோட மைவி அது? ஆனா உனக்கு ரொம்ப சின்னதா இருக்கியா? காடி பத்தவே இல்ல. 20 வயசுல இது நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து. ஒரு நாள் நம்ம தூர பயணம் எங்கேயா போனோம், நம்ம இறங்கணும். கேரளா தான் இருப்பீங்க, நாங்களும் கேரளா தான் இருப்போம். நான் முடிச்சுட்டு வரேன். டின்னர் டைம் அங்கே தான் இருப்பேன். அடுத்த ஒரு கேல் vlog காத்து இருக்குது மக்களே. காய்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.